வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் மருது ரேவதிக்கு கழுத்தில் மாலையை போடுறாங்க, கடுப்பாறாங்க நம்ம கார்த்தி. இதெல்லாம் கேமராவில் மொபைலில் பார்த்துட்டே இருக்காங்க. அங்கே நடக்கிற அதோட பார்த்தோன்னா நம்ம மருதுவை அடித்து வரும் தம்சம் பண்ணதுக்கு காத்துட்டு இருக்காங்க நம்ம கார்த்தி. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மருதுவை அடித்து வேட்டையாடுறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்த உடனே செம பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. ஏன்னா நம்ம ரேவதிக்கும் மருந்துக்கும் நலுங்கு வைக்கணும். ஏன்னா சீக்கிரமே கல்யாணம் பண்ணணும். யாராவது ஒரு ஆள் நம்ம வீட்டில் உள்ளவங்களே அந்த டிரைவர் பையல்கிட்ட எதையாவது போட்டு விட்டு கொடுத்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட வாய்ப்பு இருக்குது. நம்ம ரேவதிக்கும் அவள் ஞாபகம் தெரிஞ்சிட்டுனா கண்டிப்பாக கார்த்தியை விட்டுட்டு மருதுவை கல்யாணம் பண்ண மாட்டா. அதனால் அவசரமாக அந்த கல்யாணத்தை வச்சு முடிக்கிறதுக்கு முதல் அடி இந்த நலுங்கு ஃபங்க்ஷன். இதில் ரேவதிக்கு மனசில் தன்னோட கணவர் மருது அப்படின்னு அச்சாணியை வச்சு அடிச்சதுக்கனங்க பதிஞ்சிடணும் அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரி இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இங்கே நடக்கிற எனக்கு வீடியோவில் அனுப்புங்க அப்படின்னு நம்ம கார்த்தி கேட்குறாங்க. கேமராவை மயிலும் மறைச்சி வச்சு நம்ம கார்த்திக்கு தெரியும்படி பார்க்குறாங்க. அப்போ தான் நம்ம சாமுண்டேஸ்வரி மருதுகிட்ட மாலையை கொடுக்குறாங்க, ரேவதிக்கும் கொடுக்குறாங்க. ஆளுக்கு மாலையை மாற்றிக்கிடுங்க அப்படின்னு மருது ரேவதிக்கு போடுறதும் நம்ம ரேவதி மருதுக்கு போடுறதும் நடக்குது. இதை பார்க்குறாங்க, சும்மா கடுப்பாகிறாங்க. இந்த மருது எவ்வளோ தைரியம் இருந்தால் யாம் பொண்டாட்டிக்கு மாலையை போட்டு அவன் சொந்தமாக்க பார்ப்பான். அந்த சாமுண்டேஸ்வரிக்கு தான் அறிவு கெட்டுத்தனமாக எதாவது பண்ணினானா இந்த மருதுக்கு எங்கே போச்சு புத்தி. அவனை அடித்து வெளுத்து ஒரு வழியாக உணர வைக்கணும் அப்படின்னு நம்ம கார்த்தி கடன் இறங்குறாங்க. மாலையை மாற்றிட்டு இதுக்கு கையோட நம்ம கார்த்திகிட்ட அடி வாங்கி அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்கங்க மருது. இந்த சைடு பார்த்தோன்னா சிவனாடி நம்ம சாமுண்டேஸ்வரி கதையை முடிக்கிறதுக்காக ஸ்கெட்சை போட்டுறாங்க. அதுக்காக வெளிநாட்டில் இருந்து ஒரு ரவுடியை இறக்குமதி பண்ணி அங்கே அந்த ரவுடியை வச்சு நம்ம சாமுண்டேஸ்வரியை தீர்த்துக்கிட்ட ஸ்கெட்சு போடாங்க. அந்த ஆட்டத்துலேயும் தவிடு பொடி ஆறாங்க நம்ம சிவனாண்டி.